பக்தர்களின் நம்பிக்கைக்கு திமுக அரசு தடையாக இருந்தது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோயில் கருவறைக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவம் வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பக்தி பரவசத்துடன் பாடிய சிறுவர் சிறுமிகள். ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலம். ஓட்டுக்காகவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாஜகவின் இந்து விரோதி என்ற பரப்புரைக்கு பயந்துதான் மாநாடு என நாம் தமிழர் கட்சி கண்டனம். அமைச்சர் ஏவ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தகம் வெளியீடு நிகழ்ச்சி. லட்சோப லட்சம் பேருக்கு தாயாய் தந்தையாய் இருந்தவர் கலைஞர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மேலிடத்தின் உத்தரவின் பேரிலேயே கருணாநிதி குறித்து ராஜ்நாத் சிங் அரை மணி நேரம் பேசினார். கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திட்டத்தால் 23 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. தமிழகத்தில் 4 கட்டங்களாக நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் நடந்த பந்தயத்தில் சீறி பாய்ந்த கார்கள். சென்னை தீவுத்திடலில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறின்றி பந்தயம் நடத்த ஏற்பாடு என அமைச்சர் உதயநிதி தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக காவல்துறையைச் சேர்ந்த யாரும் தன்னிடம் பேசவில்லை. இயக்குனர் நெல்சன் திட்டவட்டமாக மறுப்பு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக எஸ்பி வருண்குமார் அறிக்கை. ஐபிஎஸ் அதிகாரியாக இருங்கள், திமுகவின் ஐடி விங்காக செயல்பட வேண்டாம் என சீமான் பதில். தேனி மாவட்டம் கம்பம் அருகே வனத்துறை ஊழியரை தாக்கிய சிறுத்தை. புதருக்குள் பதுங்கிய சிறுத்தையை தேடி வரும் வனத்துறை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு செப்டம்பர் 6 தேதி வரை நீதிமன்ற காவல். 11 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை. மேலும் 5 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு. இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் அறிவிப்பு.